ஸ்பெஷல்னால் பார்த்தீங்கன்னா மொச்சப்பயிர் பிரியாணி. ஸோ இதுக்கு என்ன பொருள் தேவைன்னு சொல்லி நோட் பண்ணிக்கோங்க. மொச்சை 1 கப்பு மொச்சை, அப்புறம் வந்து 2 கப்பு வந்து பாஸ்மதி அரிசி 2 கிளாஸு அதை வந்து ஊற வச்சுருக்கேன். கொஞ்சம் ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். இது வந்து சின்ன வெங்காயம், தேங்காய், புதினா, சோம்பு இதெல்லாம் வந்து அரைக்கிறதுக்கு தேவையான பொருள். இது வந்து சில்லி பவுடர், தனியாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, கரம் மசாலா தூள், பட்டை காட்டுறியா இல்லையா. தேவையான பொருள் வந்து இது அரைக்க வேண்டிய பொருள். தேங்காய், சின்ன வெங்காயம், சோம்பு, புதினா இது வந்து நம்ம அரைச்சி சேர்க்கணும். சில்லி பவுடர், மஞ்சத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா தூள், உப்பு, தேவையான அளவு எண்ணெய், நெய், அப்புறம் வந்து கறிவேப்பிலை, மொச்சப்பயிறு ஊற வச்சு நைட்டே ஊற வச்ச பயிர். அது தக்காளி 2 தக்காளி, ஒரு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, எலுமிச்சைச்சாறு, பெரிய வெங்காயம் வந்து 2 வெங்காயம் போட்டுருக்கோம். சின்ன வெங்காயம் வந்தால் ஒரு 4 போட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகாய். இதுதான் அதுக்கு தேவையான பொருள். வாங்க ப்ரிப்ரேஷன் பார்க்கலாம். சின்ன தேங்காயில் ஒரு அரை முடி தேங்காய் போட்டிருக்கேன். ஒரு 10-15 வந்து சின்ன வெங்காயம். இது வந்து சோம்பு, ஒரு சின்ன கட்டு புதினா. அவ்வளோதான் நம்ம இதில் வந்து சேர்க்க வேண்டியது. 2 டம்ளர் அரிசிக்கு தேவையான பொருள். ஃபஸ்ட்டு இந்த சோம்பு ஒரு சுற்றிக்கலாம். புதினா போட்டுக்கலாம். ஏன்னா முதல்ல போட்டிங்கன்னா தேங்காய் வந்து மசியாது, துண்டாக நிற்கும். அதனால் இந்த வெங்காயமும் புதினாவும் அப்புறமா போடணும். எல்லாம் சுற்றிட்ட பிறகு தான் தண்ணி ஊற்றணும். விட்டுறக்கூடாது. நான் வதக்கி 2வது வதக்கணும். அதனால் வந்து தண்ணி கொஞ்சமாக விட்டுக்குவோங்க. இந்த அளவுக்கு அரைஞ்சால் போதும். டீயாக அரைச்சிக்கணும், தண்ணி விடக்கூடாது. ரொம்ப சூடானது இப்போ நம்ம எண்ணெய் விட்டுது. கிராம்பு, ஒரு 3 ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி பூ பொரிஞ்சுதான் வெங்காயம் போடணும். வெங்காயம் வந்து இந்த மாதிரி நீல வாக்கில் அரைஞ்சிக்கணும். பச்சை மிளகாய் 2 அப்படி கீரி போட்டுக்கணும். இது வந்து நான் மொச்சப்பயிறு, காஞ்ச பயிர்னால நைட்டு ஊற வச்சு போட்டிருக்கேன். நீங்கள் பச்சையாக கிடச்சோம்னா அப்படியே அதை உரித்து போட்டு செய்யலாம். இந்த அளவு வதங்கினா போதும். வெங்காயம் இந்த அளவு வதங்கினா போதும். ரொம்ப சவக்க வேண்டாம். இந்த அளவுக்கு தான். ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். சரி, நீல வாட்டில் அரிஞ்சுக்கோங்க. ரொம்ப பொடியாக அரிஞ்சு மசிய வேணாம். இது 1-2 அங்கங்கே இருக்கிற மாதிரி வதக்கணும். ஏன்னா அது ரொம்ப மசிடுற தக்காளி. கொஞ்சம் எண்ணெயோட விட்டு எண்ணெய் அடியில் ஒட்டி பிடிக்குது. அளவு லேசாக வதங்கினா போதும். இப்போ இந்த ஊற வச்சு மொச்சப்பயிரை போடுது. ஸ்லோ பண்ணிவிட்டு நம்ம அந்த மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள் வந்து 2 ஸ்பூன், 4 ஸ்பூன் தான் தனி. இப்போ 2 ஸ்பூன் மிளகாத்தூள்னா 4 ஸ்பூன் தனியாக சேர்த்துக்கணும். மிளகாத்தூள் 1 ஸ்பூன். தேவையான அளவு தண்ணி ஊற்றணும். இப்போ எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். போட்டிருக்கேன். அதுக்கு வந்து 1க்கு 1.5 தண்ணி. தண்ணி இப்போ நம்ம இதுக்குள்ளே அதனால் ஒரு 1/2 டம்ளர் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கலாம். அளவு உப்பு. நல்லா கொதிக்கணும். அந்த தண்ணியை நல்லா கொதிச்சிட்ட பிறகு உப்புலாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்ட பிறகு அரிசி போடணும். இந்த மசாலா வந்து நம்ம லைட்டாக வதக்கி போட்டுடலாம். இது அதிலே போடணும். தனியாக லைட்டாக நம்ம இதை வதக்கிட்டு அதில் போட்டுடலாம். அதனால் வந்து வதக்கி போடணும். அதில் கொஞ்சம் உப்பு போட்டு ஊற வச்ச அரிசி போட்டுது. இப்போ வந்து லெமன் ஜூஸ் விட்டுக்கலாம். அதில் ஒரு பழம் பிழிஞ்சு எடுத்தது ஊற்றிடலாம். ஒரு லெமன் ஊற்றினா போதும். வச்சுட்டு ஒரு விசில் வந்து இறக்கிடலாம். விசில் போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அது கடங்கினதும் எடுத்து நம்ம பாத்திரத்தில் கொட்டிட்டு சர்வ் பண்ணலாம். ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அந்த தக்காளி எல்லாம் அப்படியே முடி துண்டாக முழுசாக தெரியனது நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வேறு பாத்திரத்தில் போட்டு உங்களுக்கு காட்டுறோம். பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. மொச்சையில் வந்து எல்லோரும் குழம்பெல்லாம் செய்வாங்க. வெண்டைக்காய் அதெல்லாம் போட்டு காயெல்லாம் போட்டு குழம்பு வைப்பாங்க. நான் பிரியாணி ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்களும் அதே செய்து பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் எல்லாம் பாக்ஸில் போட்டு கொடுக்கறதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். நீங்களும் செய்து பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.